Hi everyone. இந்த வீடியோல நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பத்தி பார்க்க போறோம். போன வீடியோல சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பத்தி பார்த்தோம். சோ அத பார்க்காதவங்க இந்த வீடியோல கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து லிங்க் கொடுக்கிறேன். அத நீங்க பார்த்துட்டு நீங்க வாங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படினு சொன்னா இது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட இதனுடைய மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து ரொம்ப அதிகம். மேக்னிஃபிகேஷன் பவர் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த லென்ஸை டிசைன் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த்தை டிக்ரீஸ் பண்றாங்க, குறைக்கிறாங்க. இத பார்த்தோம் இல்லையா, இதான் ஃபோக்கல் லென்த் இல்லையா, அந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த்தை நல்லா குறைச்சோம் அப்படின்னு சொன்னா மைக்ரோஸ்கோப்பினுடைய மேக்னிஃபிகேஷன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா இந்த லென்ஸ் உருவாக்குறவங்களால ஒரு குறிப்பிட்ட அளவு வரை தான் அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை வந்து குறைக்க முடியும். ஸோ அது ஒரு பெரிய லிமிடேஷன்ஸ். அதனால அதை சரி பண்றதுக்காக என்ன மேக்னிஃபிகேஷன் அதிகப்படுத்தணும். ஆனா அதே சமயத்துல ஃபோக்கல் லென்த்தை ரொம்பவும் குறைக்க முடியல, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் குறைக்க முடியுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு லென்ஸை பயன்படுத்தி அதனுடைய மேக்னிஃபிகேஷன் பவரை என்ன செய்யறாங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்ப இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதனுடைய ஒர்க்கிங், இந்த டயக்ராம் இது ஃபுல்லா நமக்கு வந்து 5 மார்க்ல கேட்பாங்க. எப்படி எழுதுறது ரொம்ப ஈஸி. சரியா? கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன, அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றது, அதுல என்னதெல்லாம் இருக்குது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம். பாருங்க, ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு, ரெண்டு குவிலென்ஸ், ரெண்டு பை கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. அடுத்தது என்ன சொல்றோம், அந்த ரெண்டு பை கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படிப்பட்ட லென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒன்னு வந்து ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்குது, ஷார்ட்டரா இருக்குது, குவிய தூரம் கம்மியா இருக்கக்கூடிய லென்ஸ் ஒண்ணு. அது என்ன லென்ஸ், ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லென்ஸ். அடுத்தது லார்ஜர் ஃபோக்கல் லென்த், ஃபோக்கல் லென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ் இருக்குது. அது என்னது, ஐபீஸ் அல்லது ஐ லென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ரெண்டையும் அந்த நேரோ டியூப்ல அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். பட் அந்த நேரோ டியூப், அந்த லென்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்றது மாதிரி அதுல இதை என்ன செஞ்சாங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவ்வளவுதான் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து ஒர்க்கிங் எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னு சொன்னா இந்த டயக்ராம போட்டு இதை பார்த்து ரொம்ப கிளியரா நம்ம என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பாருங்க. இமேஜ் ஃபார்மேஷன் இன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுல வந்து இந்த டயக்ராம நம்ம ரெண்டு செட்டா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ரெண்டு லென்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லென்ஸுக்கு பேர் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், கண்ணுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதுக்கு பேர் என்னது, ஐ பீஸ் அல்லது ஐ லென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இதை ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம், ரெண்டு பார்ட்டா. ஃபர்ஸ்ட் இத பாருங்க, இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், இதுல F, இங்க FO ன்னு சொல்லுங்க. F0 சொல்லக்கூடாது, FO. அதாவது அந்த ஆப்ஜெக்டிவ்ல இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்டிவ்ல இந்த O, சரிங்களா? இந்த லென்ஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். சோ இதனுடைய ஃபோக்கல் லென்த்தும் ஆப்ஜெக்டிவ் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அதனால தான் FO அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்குது பாருங்க, இந்த ஃபோக்கல் லென்த்தையும் கொஞ்சம் தாண்டி இந்த ஆப்ஜெக்ட் என்ன வச்சிருக்கோம். ஃபோக்கல் லென்த்ல வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இமேஜ் இன்ஃபினிட்டில இந்த பக்கம் கிடைக்கும், நம்மளால ஸ்கிரீன்ல அதை பிடிக்க முடியாது, இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அதே சமயம் இதுக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் தான் நமக்கு என்ன செய்யும், இமேஜ் கிடைக்கும். சோ அதனால இந்த F தள்ளி இந்த பக்கத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், ஆப்ஜெக்ட வச்சாச்சு. இப்ப ரெண்டு ரே நீங்க டிரா பண்றீங்க பாருங்க. ஒரு ரே இந்த ஆப்டிகல் சென்டர் வழியா அப்படியே ஸ்ட்ரைட்டா டிவைட் ஆகாம போயிருது. அடுத்த ரே இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா வந்து இந்த பக்கம் உள்ள இந்த FO வழியா அப்படியே போயிருது. இந்த ரெண்டு பேரும் மீட் ஆகுறாங்கல்ல, இந்த இடத்துல தான் இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் நமக்கு இங்க என்ன செய்யுது, கிடைக்குது. இது ரியல் இமேஜ், இன்வெர்டட் இமேஜ், தலைகீழா இருக்குது, ரியலா இருக்குது. அதே சமயத்துல இதை விட கொஞ்சம் பெருசா இருக்குது, என்லார்ஜ்ட் இமேஜாவும் இருக்குது. அவ்வளவுதான். இப்ப இந்த ஆளோட வேலை இங்க முடிஞ்சிச்சு. இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் இங்க கொண்டு வந்துட்டாங்க, முடிச்சாச்சு. இனிமே இந்த ஐபீஸ் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இமேஜ் தான் இவங்க ஆப்ஜெக்டா எடுத்துக்கிறாங்க. இது ஃபார்ம் பண்ண இந்த இமேஜ் இந்த ஐபீஸ்க்கு இப்ப என்னதான் ஆயிருது, ஆப்ஜெக்டா ஆயிருது. இந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்குது பாருங்க, இந்த லென்ஸுடைய ஃபோக்கல் பாயிண்ட்க்கு உள்ளே வந்துருது இல்லையா. இங்க பாருங்க FE அப்படின்னு கொடுத்துருக்கோம். FE னா இங்க ஐ பீஸ்ல E இருக்கு இல்லையா. சோ அதனால இதனுடைய ஃபோக்கல் பாயிண்ட FE அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ஐ பீஸ்னுடைய ஃபோக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால FE. இந்த FE-க்கு முன்னாடி தான் என்ன செய்யணும், இந்த இமேஜ் வந்து நீங்க போடணும். இதுக்கு இங்க போட்டுட்டீங்கன்னா அது தப்பாயிரும். நீங்க F-ல போட்டாலும் உங்களுக்கு இதனுடைய இமேஜ் இங்க கிடைக்கும். இங்க இந்த FE தாண்டி இங்க நீங்க போட்டாலும் அதனுடைய இமேஜ் அந்த பக்கம் தான் கிடைக்கும். சோ அதனால நம்ம FE-க்கு முன்னாடி இதுல என்ன செஞ்சிருக்கோம், போட்டுறோம். போட்டாச்சு. என்ன
டிரா பண்றீங்க பாருங்க. அப்படியே ஒன்று பேரலா வந்து இந்த பக்கம் இதே மாதிரி ஒரு எஃப் இருக்கும்ல, அங்க போறதுக்காக அவங்க போயிட்டு இருக்காங்க. அடுத்தது இன்னொன்னு, இந்த ஆப்டிகல் சென்டர் வழியா அப்படியே ஸ்ட்ரைட்டா டீவியேட் ஆகாம அப்படியே செஞ்சிருக்கோம் போட்டோம். ஆரோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இந்த லென்ஸ் டயக்ராம் நீங்க போடும்போது ஆரோ நீங்க கரெக்டா அந்த ரே இந்த வழியில போகுது அப்படிங்கிறதுக்கு காட்டுறதுக்காக நீங்க வந்து ஆரோ என்ன செய்யணும், கரெக்டா போடும். இப்ப இந்த ரே இப்படி போகுது, இந்த ரே இப்படி போகுது, இந்த ரெண்டையும் அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னா இங்க ஒரு இடத்துல ஜாயின் பண்றாங்க, இணைறாங்க இல்லையா. இந்த இடத்துல தான் யார் கிடைக்கிறாங்க, பெரிய இமேஜ் கிடைக்குது. அது விர்ச்சுவலா இருக்குது. நான் பாருங்க, விர்ச்சுவல், என்லார்ஜ்ட் அண்ட் எரெக்ட், மாய பிம்பமா இருக்குது, மிகவும் பெருசா இருக்குது. அதே சமயத்துல எரெக்ட்னா என்ன, நேரா. இது பாருங்க நேராவா இருக்குது, தலைகீழா இருக்குது. ஆனா நேரா தான் இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னா இத பாருங்க, இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டே மாதிரி தானே இருக்கு, இதுவும் தலைகீழா இருக்கு, சோ இதுவும் தலைகீழா இருக்குது. அதனால நம்ம இதை என்ன சொல்றோம், எரெக்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது இத வச்சு நம்ம இந்த ஒர்க்கிங்க ரொம்ப அழகா நம்ம எழுதிடலாம். இந்த டயகிராம் போட்டாச்சு. இப்போ ஒர்க்கிங் என்ன பண்றது, எப்படி எழுதுறது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல பாருங்க, நம்ம ஆப்ஜெக்ட்டை எங்க பிளேஸ் பண்றோம். ஆப்ஜெக்ட்டோட நேம் வந்து என்னது, ஏபி. So the object AB is placed எங்க வைக்கிறோம் பாருங்க, அந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு பக்கத்துல இந்த FO-வையும் தாண்டி நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. இதோட இமேஜ் எங்க கிடைக்குது, அடுத்த பக்கத்துல இதோட இமேஜ் A' B' இமேஜ் இந்த சைடுல கிடைக்குது. இப்ப இந்த இமேஜ் தான் இந்த ஐபீஸ் உடைய ஐ லென்ஸுடைய ஆப்ஜெக்டா இருக்குது. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் அதாவது இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து மறுபடியும் அது இமேஜ் என்ன செய்யுது, இந்த பக்கத்திலே ஃபார்ம் பண்ணுது. அதோட இமேஜ் வந்து விர்ச்சுவலா என்லார்ஜா எரெக்டா நமக்கு கிடைக்குது அப்படிங்கறது தான் நம்ம எழுத போறோம். அடுத்தது இதனுடைய இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பினுடைய மேக்னிஃபிகேஷனை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட 50 to 200 டைம்ஸ் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றோம். மேக்னிஃபிகேஷன் பவர் அப்படின்னு சொன்னா உருப்பெருக்கம், ஒரு பொருளை பெருசாக்கி காமிக்கக்கூடியது. அது இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட இது 50ல இருந்து 200 டைம்ஸ் எப்படி இருக்குது, இது அதிகமாக இருக்குது. ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோல நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பத்தி பார்க்க போறோம். போன வீடியோல சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பத்தி பார்த்தோம். சோ அத பார்க்காதவங்க இந்த வீடியோல கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து லிங்க் கொடுக்கிறேன், அதை நீங்க பார்த்துட்டு நீங்க வாங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொன்னா இது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட இதனுடைய மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து ரொம்ப அதிகம். மேக்னிஃபிகேஷன் பவர் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த லென்ஸை டிசைன் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த்தை டிக்ரீஸ் பண்றாங்க, குறைக்கிறாங்க. இத பார்த்தோம் இல்லையா, இதான் ஃபோக்கல் லென்த் இல்லையா. அந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த்தை நல்லா குறைச்சோம் அப்படின்னு சொன்னா மைக்ரோஸ்கோப்பினுடைய மேக்னிஃபிகேஷன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா இந்த லென்ஸ் உருவாக்குறவங்களால ஒரு குறிப்பிட்ட அளவு வரதான் அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை வந்து குறைக்க முடியும். சோ அது ஒரு பெரிய லிமிடேஷன்ஸ். அதனால அதை சரி பண்றதுக்காக என்ன மேக்னிஃபிகேஷன் அதிகப்படுத்தணும். ஆனா அதே சமயத்துல ஃபோக்கல் லென்த்தை ரொம்பவும் குறைக்க முடியல, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் குறைக்க முடியுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு லென்ஸை பயன்படுத்தி அதனுடைய மேக்னிஃபிகேஷன் பவரை என்ன செய்யறாங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க. இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல வந்து ரெண்டு பை கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை காட்டுறேன். இப்ப இந்த பார்ட் இல்லையா, இதுலதான் இது ஒரு லென்ஸ், இந்த பக்கத்துல ஒரு லென்ஸ். சோ ரெண்டு லென்ஸ் இருக்குது, ரெண்டு பை கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஆப்ஜெக்ட இந்த இடத்துல வைப்போம், சரியா. அப்ப இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த லென்ஸுக்கு பேர் என்ன சொல்றோம், ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட நம்ம கண்ணால இப்படி பாக்குறோம். சோ கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இந்த லென்ஸை என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஐபீஸ் அல்லது ஐ லென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல மெயினா வந்து ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு டிசைன் பண்ணி இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த லென்ஸுக்கு ஐபீஸ் அல்லது ஐ லென்ஸ் சொல்றோம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த லென்ஸை ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அல்லது ஆப்ஜெக்டிவ் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பை பத்தி நமக்கு கொடுத்திருக்காங்க. இத பத்தி ஹையர் செகண்டரியில நமக்கு நீங்க டீடைலா படிப்பீங்க. இப்ப டிராவலிங் மைக்ரோஸ்கோப்னா என்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து வெர்னியர் ஸ்கேல் இருக்கும், மெயின் ஸ்கேல் இருக்கும். ரொம்ப சின்ன லென்த்தை
நம்ம வெறும் கண்ணால பார்த்து நம்மளால கரெக்டா மெஷர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இத ரொம்ப மைன்யூட்டா 0.01 மில்லிமீட்டர் ரேஞ்சுக்கு இது என்ன செய்யும், ரொம்ப மைன்யூட்டா நமக்கு இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நமக்கு அளக்க முடியும். Measuring very small length with high degree of accuracy at the order of 0.01 millimeter சொல்றாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட லீஸ்ட் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 0.01 மில்லிமீட்டர். நீங்க 9th எல்லாம் படிச்சிருப்பீங்க வெர்னியர் காலிப்பர், ஸ்க்ரூ கேஜ், இது எல்லாமே ஸ்மால் டைமென்ஷனை மெஷர் பண்றதுக்கு உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி. இது அதையும் விட ரொம்ப அக்யூரேட்டா நமக்கு எக்ஸாக்டா நமக்கு மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த டிராவலிங் மைக்ரோஸ்கோப். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கீழே ஒரு ட்ரைல் மாதிரி இருக்கும். அந்த மைக்ரோஸ்கோப் சைடுல ஃபிட் பண்ணிருப்பாங்க. மைக்ரோஸ்கோப்பை வந்து ஹரிசாண்டலாவும் மூவ் பண்ணிக்கலாம், அதே சமயத்துல வெர்டிகலாவும் என்ன செஞ்சுக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். சரி, இதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கேபிலரி டியூப் இருக்கு இல்லையா, கேபிலரி டியூபுடைய அந்த டயாமீட்டரை, அது ஃபைன் கேபிலரி டியூபுடைய டயாமீட்டரை கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதையும் நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் இதனுடைய யூசஸ். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பை பத்தி சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப எளிமையா நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தாராளமா நீங்க தெரிவிங்க, நான் உங்களுக்கு பதில் போடுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.